ஆனால் சிஎம் சொல்றார் எந்த தலைவரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்கன்னு. ஆனால் நீங்க கொடுத்த பதில் ஏங்க 41 பேர் கொல்லப்பட்டதை பத்தி நீங்க உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையான்னு கேட்கிறேன். உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குன்னா, நீங்க இந்த அரசியல் எப்படி கொண்டு வரீங்க? இது திமுக திட்டமிட்டு நடத்தினது போன்ற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வரீங்க. எங்க உங்க கூட்டங்க பொதுவா நீங்க காவல்துறையை கை காமிக்கிறீங்களா? இப்ப கிராமங்கள்ல ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவாங்க தெரியுமா? ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கூட்டு வருவாங்க ஒரு டீமை, பாதுகாப்பா கூட்டு வருவாங்க. அதை பாதுகாப்பா கூட்டிட்டு போற வரைக்கும் அது பொறுப்பு யாருக்குன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு தான். காவல்துறை இருக்கும். காவல்துறை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பத்திரமா கூட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. அங்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் தான் காவல்துறை வரும். அது மாதிரி தாவேகா நடத்தின அந்த கூட்டத்துக்கு முழு பொறுப்பு நீங்க தான். உங்களுடைய மாவட்ட செயலாளர் தான், உங்க மாநில பொதுச் செயலாளர் தான். அதான் அடிப்படை. அங்க பொதுமக்களுக்கு பிரச்சனை வந்தாதான் காவல்துறை வரும். பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தான் காவல்துறையை ஒழிய தாவேகாவை பாதுகாக்க காவல்துறை இல்லை. தாவேகாவை பாதுகாப்பதற்காக அரசு காவல்துறை நிப்பாட்டல. உங்களால பொதுமக்களுக்கு எதுவும் பிரச்சனையா ஆயிடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்கு தான் காவல்துறை. அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, நீங்க அதை வீடியோ எடுக்கிறீங்க, உங்களோட டீம் வீடியோ எடுக்குது, எத்தனை கேமரா வீடியோ எடுக்கிறாங்க, பறந்து எடுக்கிறாங்க, டாப் வியூல எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நடக்கதை நீங்க பாக்குறீங்க, நிகழ்வு நடந்ததை பார்த்தீங்க, தண்ணியை தூக்கி வீசினீங்க, நீங்கள் வீசினீங்க. அப்பொழுதே நீங்கள் நிகழ்ச்சியை முடிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டத்தை எப்படி கையாளுவது என்பது முக்கியம்.